மத்திய அரசு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்பதை தெரிந்து கொண்ட திமுக அவசரமாக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விருத்தாசலம், ஜெயங்கொண்டம், கும்பகோணம் இணைப்பு ரயில் தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மற்ற மாநிலங்களை விட அதிகமாக, அதாவது 10,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான நிதியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், தமிழக அரசு கேட்கும் அளவை விட மத்திய அரசு அதிக அளவில் நிதியை தமிழகத்திற்கு வழங்கிக் கொண்டிருப்பதாக கூறினார். நீண்ட நாட்களாக நம்முடைய பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய விருத்தாச்சலம், கும்பகோணம் ரயில் பாதை இணைப்பு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும். மத்திய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து இதற்காக நான் கோரிக்கை அளித்திருந்தேன். அது துரித கதியில் அந்த திட்டம் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தி நம்முடைய மக்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாக வெளியாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் முகமது சலீம் வலியுறுத்தியுள்ளார். மதுரை தமுக்கம் மைதானத்தில் மாநாட்டு திடலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொகுதி மறுவரையறை என்பதை இயந்திர கதியாக மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தக்கூடாது என்றும், அனைவரும் ஏற்கக்கூடிய முறையில் தொகுதி மறுவரையறை இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வக்பு திருத்த சட்டத்தை அடையாள அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்க்கவில்லை என்று தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமையை மறுப்பதால் தான் எதிர்க்கிறது என்று கூறினார். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் மண் சரிவை தடுக்க சாயல் நெய்கிலி என்ற புதிய தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டு வரும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இந்த தொழில்நுட்பத்தில் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் 2 இடங்களில் அப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குஞ்சப்பனை அருகே சாலையின் ஓரத்தில் நடைபெற்று வரும் இப்பணிகளை தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதியில் ஏற்படுத்தி வரும் புதிய தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டுள்ளது, அதன் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் வேலு, நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட நிலச்சரிவின் போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த முறை ஏற்பட்ட மண் சரிவு 4 இடங்களில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தடுப்புகள் அமைக்கப்பட்டதாகவும், தற்பொழுது அந்த திட்டம் நல்ல முறையில் கை கொடுத்துள்ளதால் மேலும் மண் சரிவில் ஏற்படக்கூடிய இடங்களில் சாயல் நெய்கிலி தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சாயில் நெயிலிங் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ நீலகிரியில் எங்கெங்கெல்லாம் சாயில் நெயிலிங் சிஸ்டத்தை நாங்கள் உண்டாக்கணுமோ அங்கெல்லாம் இப்போ மண் சரிவு நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்றது உங்களுக்குலாம் தெரியும். அந்த வகையில் தான் சென்ற முறை ஏற்பட்ட இந்த 4 இடங்களில் 4,5 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த சாயில் நெயிலிங்கிற அந்த சிஸ்டத்தையும், அதே நேரத்தில் சிமெண்ட் கலவையை குரோட்டிங் அப்படின்ற அந்த சிஸ்டத்தின் மூலமாக மண்ணினுடைய உறுதித்தன்மையை, ஏன்னா அங்கே இருக்கிறதுலாம் மண், மலை மாதிரி கண்ணுக்குத்தான் மண், இதை உறுதித்தன்மை ஏற்படுத்துவதற்கு அதன் உள்ளே ஏறத்தாழ ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் இந்த அடிப்படையில் சிமெண்ட் கலவையை உள்ளே செலுத்தி இதனுடைய உறுதித்தன்மை உருவாக்குறது. ஆனால் சிமெண்ட் குரோட்டிங் என்கிற அந்த சிஸ்டத்திலையும் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தரமாகவும் அதே நேரத்தில் முறையான தடுப்பு ஏற்படுகிற அளவுக்கு நடைபெறுகிறதா என்பதற்காகத்தான் நான் பார்வையிட வந்தேன். அந்த பணிகள் இப்போது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக இன்று வரை பல்வேறு தரப்பிலும் அதிர்வலைகள் நீடித்து வருகின்றன. 2019ஆம் ஆண்டு வெளிச்சத்துக்கு வந்த இந்த வழக்கு பல பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய கும்பலின் கொடூரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வழக்கில் சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், அருண்பால், பாபு, அருண்குமார் ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில்
இந்த பாலியல் குற்ற வழக்கு கோவை நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதனையொட்டி இந்த பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் கோவை மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டனர். கம்பத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் 4 வீடுகள் இடிந்து சேதமான நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக நகர் முழுவதும் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக கம்பம் ஆதிசக்தி விநாயகர் கோவில் தெருவில் குடியிருக்கும் அழகு முருகன், காமாட்சி, ராமகிருஷ்ணன் ஆகியோர்களின் வீடுகளில் பின்புறம் உள்ள காலி இடத்தில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் இந்த 4 பேர்களின் வீடுகளில் பின்புறம் உள்ள மதில்கள் அனைத்தும் இடிந்து சேதமடைந்துள்ளது. இரவு நேரம் அனைவரும் தூங்குவதற்கு முன்பு இடிந்து விழுந்ததால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இச்சம்பவத்தின் போது அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இடிந்து விழுந்த வீடுகளை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்ததோடு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.